ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் மந்த்துக்கான கம்பைல்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரத் கோஷ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரத் கோஷ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் போர்ட்டல். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பிளட் பேங்க்ஸும் அவங்கக்கிட்ட எவ்வளோ பிளட் வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த போர்ட்டலில் வந்து பதிவு பண்ணணும். ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வெப் போர்ட்டல் தான் இந்த ரத் கோஷ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சாம்ராட் சம்ப்ரிதி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு சமண அருங்காட்சியகம். ஸோ இதை வந்து குஜராத் காந்தி நகரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாம்ராட் சம்ப்ரிதி அப்படிங்கிறது யாரோட பேருனா நம்ம அசோகரோட பேரனான அசோகரோட பேரனோட பேர். ஓகேவா, அவர் ஒரு மௌரிய பேரரசராக இருந்திருப்பார். அண்ட் அவரோட பேரில் தான் இந்த சமண அருங்காட்சியகம் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆசிய ஸ்குவாஷ் விருது. ஸோ இந்த ஸ்குவாஷ் விருது 2025 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் சிறந்த வீரருக்கான விருது அப்படிங்கிறது அபய் சிங் அப்படிங்கிறவருக்கும், சிறந்த வீராங்கனைக்காக விருது வந்து அனஹத் சிங் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜூனியர் கேட்டகரியில் கொடுக்கப்பட்டது. ஸோ அடுத்தது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கெய்னிஸ் டெக்னாலஜி இன் சானண்ட், ஓகேவா, சனட்டில் குஜராத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டொமஸ்டிக் ஷிப் ஈகோசிஸ்டம், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடியது. அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லீட்ஸ் குளோபலி இன் நகோயா ப்ரோட்டோகால் கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நகோயா ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது 2010 கொண்டு வரப்பட்டது. அண்ட் இதில் வந்து இப்போ இந்தியா வந்து லீடிங்காக இருக்குது. ஸோ இது எதற்கானது அப்படின்னா நமக்கு கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஸோ இந்த உயிர் பன்மைத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. இதில் வந்து இப்போ நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிறாங்க. அண்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான டே பார்த்தோம் அப்படின்னா மே 22 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ லீடிங்கில் இந்தியா இருக்காங்க அப்படின்னா அப்போ செகண்ட் பிளேஸில் ஃப்ரான்ஸும், தேர்ட் பிளேஸில் ஸ்பெயினும் இருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒடிசா மாநில தினம். ஸோ நமக்கு தெரியும் ஒடிசா தான் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்போ ஏப்ரல் 1 1936 பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி பிரிக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1948 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது சென்சஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1990 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிடிபி ஆக்ட் அப்படிங்கிறது 2023 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும் இப்போ கரண்ட்ல சென்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, 2026-27 இயரில் எடுப்பாங்க, ரெண்டு கட்டமாக எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே டிஜிட்டலி தான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 33 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த டிஜிட்டலி நம்ம வந்து டேட்டாஸை கொடுக்கும்போது அதை அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க, டிபிடிபி ஆக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு இனி ஒரே தலைநகரம். ஸோ எதுனா அமராவதி. ஸோ அதுக்கான மசோதாவும் நிறைவேற்றப்பட்டு இது சட்டம் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ 2024 ஜூன் 2 சட்ட ரீதியாக அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2014 ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிளிட்டப் ஆகிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி. ஸோ அப்போலேருந்து ஆந்திரா தெலுங்கானாக்கு காமன் கேபிட்டல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அண்ட் அது 2024 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் இப்போது இவங்க வந்ததும் புது கவர்மெண்ட் வந்ததும் இந்த அமராவதியை வந்து ஒரே தலைநகரமாக இனி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அரங்கநாதன் இலக்கிய விருது அப்படிங்கிறது விட்டல் ராவ் அண்ட் அம்ஷன் குமார் அப்படிங்கிற 2 பேருக்கு ஏப்ரல் 16 கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ இந்த அரங்கநாதன் இலக்கிய விருது ஏப்ரல் 2018 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா, 2018 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏப்ரல் 16 கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க
அப்படின்னா நீதியரசர் மதன் பி லோக்கூர் குழு அப்படிங்கிறது. ஸோ இந்த குழு எதற்கானது அப்படின்னா 2020 அக்டோபரில் டெல்லியில் காற்று மாசை தடுக்கிறதுக்காக ஒரு கண்காணிப்பு குழு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குழு தான் இந்த லோக்கூர் குழு. அதே மாதிரி காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது 2021 அமைச்சிருப்பாங்க. ஸோ யார் அமைச்சாங்க அப்படின்னா நமக்கு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பிரசிடெண்டாக இருக்கிறப்ப அமைச்சது தான் இந்த காற்றுத்தர மேலாண்மை ஆணையம். ஸோ 2021. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பாலினத்தவருக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதா. ஸோ 3rd ஜெண்டருக்கான ரைட்ஸ் ஆக்ட், டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2019 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு திருத்தம் 2026 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு. 30 மார்ச் 2020 ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா அவங்களோட அந்த சுய அடையாளம் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரத்தை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக சப்மிட் பண்ணோம். அப்போ அவங்க பண்ணும்போது அதை வந்து ஒரு தலைமை மருத்துவர் கொண்ட குழுட்ட கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சைன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எதிராக ஏதாவது க்ரைம் பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் அது வந்து 2019 ஆக்ட் படி 2 வருஷம் அப்படிங்கிறது சிறை தண்டனை இருந்தது. இப்போது அவங்க பண்ணுற விஷயத்தை பொறுத்து 14 இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதில் கொண்டு வந்த திருத்தங்கள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ஷியல் கலர் ஃபார் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கிறது ஒடிசா போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன கேட்டகரிஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா டிசிப்ளின், பிரேவரி, ப்ரொஃபஷ்னலிசம், நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பப்ளிக் சேஃப்டி. ஓகேவா, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து கரெக்டாக அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ போலீஸ் யூனிட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயர்ந்த விருது அப்படிங்கிறது இந்த பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு அப்படிங்கிறது. ஸோ இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் லீகல் சர்வீசஸ் ஹெல்ப் சிட்டிசன் ஏஐ சாட்பாட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த சட்ட சேவைகளை எளிதாக புரிந்து கொள்றதுக்காக குடிமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ சாட்பாட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா நியாய சேத்து அப்படிங்கிறது. ஸோ இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா பாஷினி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ மெய்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இதுக்காக ஒரு மாஸ்காட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா திஷிகா அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் அவார்டு. ஸோ எப்பயும் போல் இந்த வருஷமும் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு கிடச்சிருக்கும். ஸோ டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 28வது பிளேஸில் இருக்கிறோம். ஸோ அடுத்தது வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2 ஸோ அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான பிராண்ட் அம்பாசடராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுதர்ஷன் பட்நாயக் அவர்கள். ஸோ இவர் வந்து சிற்ப கலைஞர், அவரை தான் இது பண்ணியிருக்காங்க. மாநிலங்களவை தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 3. ஏன்னா நமக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக 1952 ஏப்ரல் 3 உருவாக்கப்பட்டுச்சு. அதோட முதல் அமர்வு ஃபஸ்ட்டு செஷன் வந்து 1952 மே 13 நடந்திருக்கும். ஸோ இதுக்கு ராஜ்யசபா அப்படிங்கிற பெயர் வந்தது பார்த்தீங்கன்னா 1954 ஆகஸ்ட் 23 பேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் மெம்பர் எடுத்துட்டோன்னா 250 பேர் இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியிலேருந்து 238 பேரும், பிரசிடென்ட் நியமிக்கக்கூடியவங்க 12 பேரும் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 245 பேர் இருக்காங்க. ஸோ 233 + 12 அப்படிங்கிற கேட்டகரியில் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியிலேருந்து 233 பேரும், 12 பேர் வந்து பிரசிடென்ட் நியமனம் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது 2020 செப்டம்பர் 2 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னா ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ இந்த குடிமை பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இன்னும் அவங்கள கொஞ்சம் மெருகூட்டணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் இந்த மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது. ஸோ இதில் ஐகாட் கர்மயோகி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளமும் இருக்குது. ஸோ அவங்களோட திறனை மேம்படுத்தி ஆட்சியை விதி அடிப்படையிலிருந்து ஒரு பங்கு அடிப்படையிலான அமைப்பாக மாற்றக்கூடிய ஒரு தேசிய சீர்திருத்த திட்டம் தான் இந்த மிஷன் கர்மயோகி 2020 செப்டம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிறது இது நமக்கு இதில் வந்து 4 பேர் வந்து பயணம் போயிருப்பாங்க. ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச். ஸோ இந்த கிறிஸ்டினா கோச் தான் முதலாக ஒரு பெண் வந்து போனது. அடுத்தது ஜெரிமி ஹான்சன் அப்படிங்கிறவங்க போயிருப்பாங்க. அண்ட் நீண்ட தொலைவு பயணம் செஞ்ச ஃபஸ்ட்டு டைம் ஓகேவா பூமி நிலவுக்கு இடையில் ஒரு 4.06 lakhs கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பயணம் அப்படிங்கிறது போயிருப்பாங்க.
இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த சுற்றி மட்டும் வந்திருக்கும், தரையில் இறங்கி இருக்காது. அதான் ஆர்டெமிஸ் 2. அடுத்த பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தோன்னா இது ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. பட் நமக்கு என்ன அப்படின்னா அந்த ப்ரொமோஷனுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படிங்கிறத நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 14 பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறதெல்லாம். 16ல் 1 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், பொது வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்கள். அப்போ இதில் பணி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது ஏர்லி ஸ்டேஜ் ப்ளஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது பதவி உயர்வுக்கான ஒரு நியாயமான பரிசீலனை கன்சிடரேஷன் பண்ணுறது ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1999 அஜித் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு கேஸ் நடந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியுள்ள ஒவ்வொரு ஊழியருக்கும் பதவி உயர்வுக்கு பரிசீலிக்கப்படணும், ஸோ கன்சிடர் பண்ணணும், அதுக்கு வந்து உரிமை இருக்குது. சப்போஸ் அதை மறுக்கிறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 1 மறுக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குல்வந்த் சிங் கேஸ் வெர்சஸ் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்திருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ஒருத்தர் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது படிச்சிருப்பார். ஸோ அப்போது அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு சேவை விதிகளின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன். பட் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ண அந்த ரூலை வந்து தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இது ஒரு நிர்வாக பிழை, கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்டை மீறுறது தான். ஸோ 3 months ஒன்ஸ் அப்படிங்கிறது டிபிசி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் கமிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடத்தணும். அந்த 3 months ஒன்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது குல்வந்த் சிங் கேஸ் வெர்சஸ் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் விவகாரம். ஸோ இது வந்து சென்னை ஹைகோர்ட் தான். அமைச்சரவையோட பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆளுநர் வந்து பைண்டிங் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது இதுலேருந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆளுநர் வந்து அமைச்சரவையோட முடிவுக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறது, அண்ட் அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கேஸில் சம்ஷர் சிங் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க என்னன்னா கவர்னர் அப்படிங்கிறவங்களோட விருப்புரிமை அப்படிங்கிறது பேசிஸில் அவங்க செயல்படுவாங்க, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது. பட் அந்த கவர்னரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அவரோட சொந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி செயல்படுவார், அதுக்கு அவர் கட்டுப்பட்டவர் தான். அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நாட் அ கவர்னர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத சம்ஷர் சிங் கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியில் 25% ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவாங்கங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்கேஜி இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். அப்போ இது நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஆர்டி ஆக்ட் எப்போ அமல் பண்ணாங்க அப்படின்னா 2013 எக்ஸாக்டாக இந்த இது வந்து தனியார் பள்ளிகளில் 25% ரிசர்வேஷன் கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஷன் மித்ரா. ஸோ இந்த மிஷன் மித்ரா அப்படிங்கிறது லடாக்கில் நம்ம இஸ்ரோ வந்து கண்டக்ட் பண்ணுது. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககன்யானில் வந்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு லடாக்கில் இருக்குது. ஏன்னா லடாக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆல்டிடியூட் ஹைட் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அது ஈக்குவல் டு அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு கிளைமேட் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறனால ஸோ இங்கே அந்த ஒரு கேம்ப் எல்லாம் போட்டு ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் மிஷன் மித்ரா. அப்போ அந்த மனித செயல்திறன் எப்படி அந்த அட்மாஸ்பியரில் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கானது தான் இது ககன்யான் மிஷனுக்கான முன்னோட்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபானா அப்படிங்கிறது கொச்சி கேரளாவில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது ஒரு களஞ்சியம், தேசிய களஞ்சியம், நம்ம ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கான தேசிய களஞ்சியம் கொச்சி கேரளா. ஸோ நமக்கு பவசாகரா ரிஃபரல் சென்டர் அப்படிங்கிறது ஓகேவா CMLRE அப்படிங்கிறதும் இங்கே இருக்கும் இந்த கொச்சி கேரளாவில். ஸோ அங்கே தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது டைட்ஸ் ஆஃப் டைம் பாரத்ஸ் ஹிஸ்ட்ரி த்ரூ மொரல்ஸ் இன் பார்லிமெண்ட். அண்ட் இந்த புக்கு எழுதினது யார் அப்படின்னா சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு MP.
அடுத்தது ஐஎன்எஸ் அரிதமான். ஸோ ஐஎன்எஸ் அரிதமான் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஏவுகணை தாங்கி நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன். ஸோ இதை இந்திய கடற்படையில் சேர்த்துருக்காங்க. அப்போ அணுசக்தியில் இயங்கிய நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வரைக்கும் யூஎஸ், ரஷ்யா, பிரிட்டன், சைனா, ஃப்ரான்ஸ் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இதுவும் இப்போ இந்தியாவும் இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயாச்சு. அண்ட் இந்தியாவோட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்டது 2016 ஐஎன்எஸ் அரிஹந்த். அடுத்தது 2024 ஐஎன்எஸ் அரிஹாட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் அரிதமான். இதில் எஸ்எஸ்பிஎன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் சப்மர்சியபிள் பேலிஸ்டிக் நியூக்ளியர் அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 6ஆம் வகுப்புலேருந்து மும்மொழி பாடம் சிபிஎஸ்சியில் வந்து சொல்லியிருப்பாங்க. 2026-27 எஜுகேஷன் இயர்லேருந்து 9ஆம் வகுப்பில் மேக்ஸ், சயின்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு இருநிலை அப்படிங்கிறது இருக்கும். என்னென்னா பேசிக் கோர்ஸ், இன்னொன்று அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ பேசிக் கோர்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆகணும். அட்வான்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பல்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது விருப்பப்படுற மாணவங்க படிச்சுக்கலாம். ஸோ 10th இதை 2027-28 ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஐஎன்எஸ் தாராகிரி. ஸோ நவீன தொழில்நுட்பங்களோட முழுசும் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் தான் இது. அண்ட் இதை இந்திய கடற்படையில் இணைச்சிருப்பாங்க. அடுத்தது கங்கோத்ரி நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஐஎம்டி, ஓகேவா, MHEWDSSன்னு சொல்லுவாங்க. இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் பண்ணது. அடுத்தது சம்பான். ஸோ சம்பான் அப்படின்னா சிஸ்டம் ஃபார் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பென்ஷன். ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க 2018. ஸோ பென்ஷன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, பென்ஷனை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இது, ஓகேவா. அடுத்தது ஏஐ ஸ்கில் சென்டர் எங்கே அப்படின்னா சண்டிகர் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட். ஸோ கூகுள் ஏஐ டேட்டா சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஆந்திராவில் தொடங்கியிருப்பாங்க, ஓகேவா, விசாகப்பட்டினத்தில். ஸோ இது பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ ஸ்கில் சென்டரை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பனில் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2023 இது வந்து முடிவடைஞ்சிருக்கும், எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கை. ஸோ அதுக்கப்புறம் அர்பன் 2.0 அப்படிங்கிறது 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2 கோடி வீடுகள் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபெமா ஆக்ட் எடுத்துட்டோன்னா 1999. ஸோ இதில் சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க செக்ஷன் 37A கீழே. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஃபெரா எடுத்துட்டோன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், இது 1973. ஸோ இதே மாதிரி FCRA அப்படிங்கிறது இருக்கும், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அங்கன்வாடிகளை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி வந்து ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 அல்லது 6 அங்கன்வாடிகளை தத்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக 0லேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆரம்ப கல்வியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்னம்மை தடுப்பூசி. தேசிய தடுப்பூசி திட்டத்தில் சின்னம்மை தடுப்பூசி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நமக்கு இந்தியாஸ் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1985 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மிஷன் இந்திரதனுஷ் எடுத்துட்டிங்கன்னா 2014 டிசம்பர் 25 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த நம்ம வேக்சின் லிஸ்ட்டில் 11 வேக்சின்ஸ் வச்சுருந்துருப்பாங்க, 16-18 வயசு வரைக்கும் போடக்கூடியது. ஸோ அதில் வந்து சின்னம்மை வந்து இருக்காது, ஸோ அந்த லிஸ்ட்டில். பட் ப்ரைவேட்டில் வந்து இது போடுவாங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது நிலவு பயணம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்பல்லோ 8. ஸோ நிலவோட மேற்பரப்பில் இருந்தவாறே நிலவின் தரைப்பரப்பை புகைப்படம் எடுத்திருப்பாங்க 1968 டிசம்பரில். ஸோ அப்பல்லோ 11 பார்த்தீங்கன்னா 1969 ஜூலை 20, ஓகேவா. ஸோ இது வந்து ஜூலை 20 பார்த்தீங்கன்னா நிலவில் மனிதர்கள் முதலாக தரையிறங்கி இருப்பாங்க. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது சுரங்க பாதுகாப்பு தினம் ஏப்ரல் 4 நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஓகேவா, டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் MMDR ஆக்ட்னு சொல்லுவாங்க. சுரங்கங்கள் கனிமங்கள் சட்டம் அப்படிங்கிறது 1957 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஒரு திருத்த சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2025 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரட் தினம், வேர்ல்டு கேரட் டே அப்படிங்கிறது ஏப்ரல் 4 தான். ஸோ எல்னினோ பார்த்தீங்க அப்படின்னா பசிபிக் ஓஷனில் கிழக்கு மற்றும் மத்திய பகுதியில் வெப்பம் அப்படிங்கிறது இயல்பை விட அதிகமாகிறது. ஸோ லானினோ அப்படிங்கிறது ஆப்போசிட்
இருக்கும், வெப்பநிலை கம்மியாகிறது. அடுத்தது மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள். ஸோ இவங்க பிறந்தது ஏப்ரல் 4, 1855. ஸோ இவங்க எழுதின நூல்னு பார்த்தீங்கன்னா நூற்றொகை விளக்கம், திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி, ஸோ திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, இதெல்லாம் இவங்களோட நூல். மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க பெயரில் நெல்லையில் யூனிவர்சிட்டி இருக்குது, 1990 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கேலோ இந்தியா ட்ரைபல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 2026க்கானது சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் நடந்திருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னா கர்நாடகா தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மேரிடைம் டே அப்படிங்கிறது தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5. ஸோ இந்தியாவில் வந்து டோட்டலாக 13 பெரிய துறைமுகங்கள் மேஜர் போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எஸ் லாயல்ட்டி இந்தியாவோட சொந்த ஃபஸ்ட்டு ஸ்டீம்ஷிப் அப்படிங்கிறது மும்பையிலேருந்து லண்டனுக்கு போயிருக்கும் ஏப்ரல் 5, 1919. ஸோ அந்த தினத்தை தான் நம்ம நேஷ்னல் மேரிடைம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜுயாங் ட்ரைப் எங்கே இருக்காங்கன்னா ஒடிசாவில். ஸோ பிவிடிஜிஸ் அதிக எண்ணிக்கையில் காணப்படக்கூடியது ஒடிசாவில் தான், 13 இனங்கள் இருக்காங்க. ஸோ ஒடிசாவில் டோட்டல் ட்ரைபல் குரூப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 62. ஸோ விளிம்பு நிலையில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பழங்குடியின மக்கள் தான் 13. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 கேட்டகரி இருப்பாங்க. ஸோ NDDY அப்படின்னா நமோ ட்ரோன் தீதி யோஜனா. ஸோ இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல ஃபஸ்ட் பிளேஸில் கர்நாடகா இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த தீன் தயாள் அந்தியோதய யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஸோ 2011 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள இன்னும் வலுவூட்டுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மெம்பர் ஒவ்வொரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கும் ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி 15 days ட்ரைனிங் கொடுப்பாங்க. 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கப்படுது, 80% மானியம். ஸோ இது வந்து நமக்கு 30 நவம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொங்கோலி பிஹு ஃபெஸ்டிவல். ஸோ பிஹுனாலே அசாம் தான். அடுத்தது INS சுனையா, இது ஒரு நீர்மூழ்கி கப்பல். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கூட்டு கடல்சார் ஈடுபாடு ஸ்திரத்தன்மைக்கான ஒரு இந்தியாவோட உறுதிப்பாட்டை உணர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அண்ட் இது வந்து இந்த கடலோர கோஸ்டல் ஏரியாவில் பேட்ரோல் இதில் இருக்கும். ஸோ இதை வந்து சாகர் அப்படிங்கிற நேமில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படிங்கிற பெயரில். அடுத்தது அசாம் 126 சட்டசபை தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது மூத்த குடிமக்கள். ஸோ பெற்றோர்களோட பராமரிப்பு நலவாழ்வு மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடல் வயோ அபியுத யோஜனா, ஸோ இது ஏப்ரல் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எப்படி ரீநேம் பண்ணியிருப்பாங்கன்னா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சீனியர் சிட்டிசன். ஸோ இந்த NAPSRCன்னு இருக்கும். இந்த ஸ்கீமோட ரீநேம் தான் பார்த்தீங்கன்னா அடல் வயோ அபியுத யோஜனா அப்படிங்கிறது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. இதில் வந்து அந்த கண்ணியமான வாழ்க்கை மூத்த குடிமக்களோட கண்ணியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டக் அப்படிங்கிறது ஓகேவா. இதில் 13 டன் கிளாஸ் ஜெட் பவர் அன்மேன்ட் ஏர்க்ராஃப்ட் ஃபீச்சரிங்க டெய்லர்ஸ் ஃப்ளையிங் யூஸிங் கான்ஃபிகரேஷன் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஜெட் பவர் தான், மேன் இல்லாமல் அந்த ஃப்ளையிங் பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா DRDOவோட ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஏர்லியர் ப்ரோக்ராமோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரா அப்படிங்கிறது அட்டானமஸ் அன்மேன்ட் ரிசர்ச் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் காவேரி என்ஜின் அப்படிங்கிறது நம்ம இந்தியா வந்து நம்ம இங்கே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. ஸோ கட்டக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த குத்துச்சண்டை. ஸோ இதில் சச்சின் சிவாஜ், நரேந்தர், லோகேஷ் ஆகாஷ், அதுக்கப்புறம் மீனாட்சி, ஜாஸ்மின். ஸோ இவங்கெல்லாம் குத்துச்சண்டை ரிலேட்டடான பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒலி பற்றி பார்த்துருப்போம். ஒலி அப்படிங்கிறது வெற்றிடத்தில் பரவாது. ஸோ ஒலி பரவுறதுக்கு காற்று, திரவம், திடப்பொருட்கள் தேவை. ஒலியோட வேகம் அப்படிங்கிறது சவுண்டை பொறுத்த வரைக்கும் லிக்யூடை விட சாலிடில் அதிகமாக இருக்கும். ஒலியோட வேகம், வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம், ஸோ இந்த பண்புகளை பொறுத்து மாறுபடுது. அண்ட் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆனால் ஒலியோட வேகமும் இன்க்ரீஸ் ஆகும். அமைதிக்கான விளையாட்டு தினம் ஏப்ரல் 6 ஸோ தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட், பில்டிங் பிரிட்ஜஸ், பிரேக்கிங் பேரியர்ஸ் அப்படிங்கிறது. சேக்கிலார் அடிப்பொடி. ஸோ யாருன்னா TN ராமச்சந்திரன் அவர்கள். இவர் பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். தமிழக அரசோட திருவள்ளுவர் விருது, தஞ்சை அரண்மனையோட ராஜராஜன் விருதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ உஜ்ஜயினி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் தான் பூமத்திய ரேகையும் கடகரேயும் ஒன்றாக சந்திக்கும் இடம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ GMTக்கு பதிலாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டைமை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஓகேவா இந்தியா சார்பில். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம RBIயோட டிஜிட்டல் முறையில் கடன் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஞானேஷ்குமார் அவர்கள் அவருக்கு எதிராக வந்து பதவி நீக்கம் கோரியிருப்பாங்க, பட் அது நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களை வந்து பதவி நீக்கம் பண்ணுறது, ஜட்ஜஸை பதவி நீக்கம் பண்ணுற அதே மெத்தட் தான். ஸோ ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படிங்கிறது 1968. ஸோ செக்ஷன் 3க்கு கீழே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நம்ம பதவி நீக்க தீர்மானத்தை ரத்து பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா அவைத்தலைவர், லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் வயது 18 குறைஞ்சது. ஸோ ஓகேவா, 21லேருந்து 18 கம்மி பண்ணது 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆனது 1989 மார்ச் 28. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தார்குண்ட் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பிரம்மோஸ் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய ரஷ்ய ஏவுகணை விஞ்ஞானி. ஸோ அவரோட பேர் அலெக்சாண்டர் லியோனோவ். இவர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படிங்கிறது இருக்கும். இது ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது 5 times ஃபாஸ்டர் தேன் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஓகேவா, இதுவே சூப்பர் சோனிக் அப்படின்னா ஃபாஸ்டர் தேன் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது 5 times வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா P-800 ஓனிக்ஸ் அப்படிங்கிற அதிநவீன ஏவுகணை இதெல்லாம் உருவாக்குனது இவர் தான், அலெக்சாண்டர் லியோனோவ் தான். ஸோ இந்தியாவோட பிரம்மபுத்திரா நதியையும் ரஷ்யாவோட மாஸ்கோ நதியையும் சேர்த்து பிரம்மோஸ் அப்படிங்கிற பெயரை இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த திட்டத்துக்கு முதுகெலும்பாக இருந்தவர் யாருன்னா லியோனோவ் தான். ஸோ உலகிலேயே மிக வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணை அப்படிங்கிறது பிரம்மோஸு. ஸோ 800 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு துல்லியமான இலக்குகளை தாக்குற திறன் கொண்ட ஏவுகணை தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட மார்க்கெட் பிளேஸ், GEMனு சொல்லுவோம். ஸோ இந்தியாஸ் நேஷ்னல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல். ஸோ நம்ம வந்து கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு இணையதளம். அண்ட் இது 2016 கொண்டு வந்திருப்பாங்க, ஏப்ரல் 14. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த GEM அப்படிங்கிறது ஃபுல்லி டிஜிட்டல், கேஷ்லெஸ் அண்ட் சிஸ்டம் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இதை வந்து மல்டிலிங்குவல் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரபிள் ஆம்பியூட் ஆர்ச்சர் சாம்பியன். ஸோ 4 உறுப்புகளை இழந்த வில்வித்தை வீராங்கனை யாருன்னா பாயல் நாக். இவங்களுக்கு 18 வயசு ஆச்சு. ஸோ இவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் 7, 1948. ஸோ தீம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் கொலாபரேஷன் பேசிஸில் இருக்கும். டுகெதர் ஃபார் ஹெல்த், ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது எ ரோட் வெல் ட்ராவல்டு அப்படிங்கிற ஒரு புக்கு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் R.K. ராகவன் அவரோடது. அண்ட் தேசிய தீயணைப்பு சேவை தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14. ஸோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போ, இது வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில கொண்டு வரப்பட்டிருக்கும். ஏப்ரல் 24 சைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சைன் பண்ணியாச்சு. கல்பாக்கம் முன்மாதிரி வேக ஈநுலை. ஸோ ஃபாஸ்டர் ப்ரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது 500 மெகாவாட் மின் உற்பத்தி. ஸோ கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் தான் இருக்குது. இதை டிசைன் பண்ணது பாரதிய நபிக்யா வித்யுத் நிகாம். ஸோ இதை பயன்படுத்துறது என்னென்னா தோரியம் 232 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் ப்ளூட்டோனியம் மிக்சட் ஆக்சைடு அப்படிங்கிற ஃப்ளூயிட். ஆக்சுவலி தோரியம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யூஸ் பண்ணக்கூடியது தோரியம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது யுரேனியம் ப்ளூட்டோனியம். அடுத்தது ஐநா தலைவர் போட்டியில் பெண்கள். ஸோ முதல் முறையாக 2 பெண்கள் போட்டிடுறாங்க. சிலியோட முன்னாள் அதிபரான மிச்சேல் பாச்லெட்டும் கோஸ்டாரிக்காவோட முன்னாள் துணை அதிபரான ரெபேக்கா கிரின்ஸும். ஸோ ஓட்டிங் மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டிங் மெஷினில் 16 வேட்பாளர்கள் பெயரை பதிவு செய்ய முடியும். ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் மேக்ஸிமம் 24 ஓட்டிப்பதிவு கருவிகளை வந்து இணைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இதுபடி நோட்டா உட்பட 384 பெயர்கள் வந்து இடம்பெறும் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோட மிக்ஸ் ஆனதில். அடுத்தது உலகக்கோப்பை ஷூட்டிங் ஸ்பெயினில் கிரனாடாவில் நடந்திருக்கும். இதில் கோல்டு வின் பண்ணது பாலக் அண்ட் முகேஷ், நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்த ரெப்போ ரேட் RBIயோடது 5.25% தான் இருக்குது. தமிழக அரசோட புதிய தலைமைச் செயலராக சாய் குமார் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ இவங்களை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நியமிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கும். ஸோ சீஃப் செக்ரட்டரி போஸ்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணது லார்ட் வெல்லஸ்லி 1799. அண்ட் இந்த சீஃப் செக்ரட்டரியை சூஸ் பண்ணக்கூடியவர் CM தான். ஸோ சீனியர் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் வந்து இதில் நியமிக்கப்படுவாங்க. இவங்களுக்குன்னு ஃபிக்ஸட் டென்யூர் கிடையாது. CM நினச்சா இவங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் மட்டும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்களை ரிமூவ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்டிகல் 187 அப்படிங்கிறது செக்ரட்டரியேட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரை பற்றி பேசக்கூடியது. அடுத்தது புதுவை சட்டமன்ற தொகுதியில் 30 தொகுதிகள் இருக்குது. அசாமில் 126, கேரளாவில் 140, வெஸ்ட் பெங்காலில் 294, தமிழ்நாட்டில் 234.
பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் 8 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மைக்ரோ அண்ட் ஸ்மால் அவங்களுக்காக தொழிலுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. ஸோ இதில் சிசு கிஷோர் தருண் ப்ளஸ் அப்படிங்கிற 4 இதாக கடன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது உம்ரத் பவுனி கார்கண்ட்லா வைல்ட் லைஃப் சாங்சுரி மகாராஷ்டிராவில் இருக்குது. போஷான் பக்கவாடா 2026 8th எடிஷன் வந்து நமக்கு நடக்கும். என்னென்னா நியூட்ரிஷன் அவேர்னஸையும் ஹெல்த்தி ஈட்டிங் இதை வந்து ஜன் அந்தோலன் அண்ட் ஜன் பாகிரதி மூலமாக ப்ரொமோட் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்கீமு. அண்ட் இட் ப்ரொமோட்ஸ் ப்ளே பேஸ்ட் எஜுகேஷன். ஸோ 3லேருந்து 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு விளையாட்டு அடிப்படையிலான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அதான் இந்த போஷான் பக்கவாடா அப்படிங்கிறது. அடுத்தது கலை 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ லோஹித் ரிவரில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன் ஆப்ரேஷன்ஸ் SMOPS 2026 பெங்களூரில் நடந்திருக்கும். அடுத்தது மியூஸ் ஸ்பார்க் அப்படிங்கிற ஏஐ மாடல் மெட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு லான்ச் பிரெய்லி அண்ட் சைன் லாங்குவேஜ் சர்வீசஸ். ஸோ எங்கே அப்படின்னா மத்திய பிரதேஷில் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்திருப்பாங்க, போபாலில். ஓகேவா, அந்த பார்வை திறன் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான பிரெய்லி அண்ட் சைன் லாங்குவேஜ் சர்வீஸ் பண்ணக்கூடியது. ஸோ சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த இந்த பிளைண்ட்னஸ், அதுக்கப்புறம் இது காது கேட்காதவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கேன்சர் நோட்டிஃபையபிள் டிசீஸாக யார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட். ஸோ டு ஸ்ட்ரென்தன் மானிட்டரிங் ஆஃப் த ரைசிங் பர்டன் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களுக்கான இதை வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது. ஓகேவா. ஸோ அடுத்த உலகில் மிகவும் தூய்மையான குடிநீர் உள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா 144வது பிளேஸில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபின்லாந்து. வில்வித்தை வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்தியாவை சேர்ந்த வில்வித்தை வீராங்கனைகள் யார் அப்படின்னா பிரகதி, ஜோதி, மதுரா, அதித்தி. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ஓஜாஸ், அபிஷேக் வர்மா, சாஹில் ராஜேஷ், குஷால். ஸோ பேட்மிண்டன் எடுத்துட்டிங்கன்னா சிந்து, PV சிந்து, பிரணாய், ஆயுஷ் ஷெட்டி எல்லாம் வருவாங்க. டெல்லி ஹைகோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவின் தரநிலையை நிர்ணயிக்கிறதுக்காக FSSAக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கு மட்டும்தான் இருக்குது. கால்நடைகளோட உணவோட தரத்துக்கு பற்றி இது பண்ணுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. FSSA ஆக்ட் வந்து 2006 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் செக்ஷன் 16 அப்படிங்கிறது FSSAI வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். அப்போ உணவுப் பொருட்களோட தயாரிப்பு, பதப்படுத்துதல், ஸோ அதை விநியோகம் பண்ணுறது, இது மட்டும்தான் அவங்களோட வேலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஹியூமன் ரிலேட்டடாக வரக்கூடியது. அடுத்தது அப்படா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வேளாண் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் 1986 February 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புற்றுநோய் சிகிச்சையில் புது கருவி அப்படிங்கிறத ப்ரொஃபஸர் செந்தில்குமார் கண்டுபிடிச்சிருப்பார். 3D பிரிண்டிங், HDR ஹை டோஸ் ரேட், இது வந்து பிராக்கி தெரப்பி இன் கேரளா கேன்சர் கேரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வேர்ல்டு கேன்சர் டே பார்த்திங்கன்னா February 4, நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே November 7. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா 234, இதில் தனி தொகுதி 46 இருக்கும், 44+2. ஸோ இதில் 44 SC தொகுதிகளும் 2 ST தொகுதிகளும் இருக்கும். ஸோ 2 பார்த்திங்கன்னா ஏற்காடு, சேந்தமங்கலம். ஸோ அதிக தொகுதிகள் சென்னையில் இருக்குது 16, குறைவான தொகுதிகள் பெரம்பலூர்லேயும் அரியலூர்லேயும் இருக்குது, தலா 2 தொகுதிகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லான்ச் பண்ணியிருப்பாங்க 2023-24லேருந்து 2030-31 வரைக்கும். ஸோ எக்ஸசைஸ் சைக்ளோன் 2026 இந்தியா எஜிப்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ பாதுகாப்பு தொடர்பான ஒரு எக்ஸசைஸ் தான் இது, இந்தியா எஜிப்து. பாரத் பெட்ரோலியத்தோட புதிய தலைவராக சஞ்சய் கண்ணா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது 1976 தொடங்கியிருப்பாங்க, January 24. ஸோ புதுச்சேரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1969 நடந்திருக்கும். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் 2015 June 25 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 11 சிட்டிஸ். அண்ட் ICCC அப்படிங்கிறது இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், இது அமைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே டிசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 11 மாவட்டங்கள் எது அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, சேலம், தஞ்சை, வெள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி, ஈரோடு. வேர்ல்டு ஹோமியோபதி டே April 10. ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி யாருன்னா சாமுவேல் ஹனிமன்.
ஸோ மொராஜி தேசாய் அவர்கள் இவர் பிறந்தது குஜராத்தில் பல்சார் டிஸ்ட்ரிக்ட் 1896. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பார். 1977 அவரோட 81வது வயசில் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். பாரத ரத்னா 1991 கொடுத்துருப்பாங்க. நிஷானி பாகிஸ்தான் 1990. ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட உயரிய விருதுகளை பெற்ற ஒரே இந்தியர் யார் அப்படின்னா மொராஜி தேசாய் அவர்கள் தான். த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிறது 1974 இவரோட புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சீ பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைஹாப் ஏவியேஷன் டெஸ்டட், அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணீரில் இயக்கப்படக்கூடியது, 19 பேர் ஒரே நேரத்தில் பயணிக்கலாம். ஸோ அப்போ ஹிமாலயா ரீஜியனில் ஆன்மீக சுற்றுலா அது மாதிரி எமர்ஜென்சி டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஸோ சூரியன் நிறம் மாறுவது ஏன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒளிவிலகல் தான் மெயினான ரீசன். அடுத்தது சுவிதா 2.0 அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சார அனுமதியை இந்த ஆப் மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேட் பண்ணது. அடுத்தது 15வது நிதிக்குழு வந்து வருஷத்துக்கு 6% வரைக்கும் சொத்து வரியை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி சட்டங்களில் திருத்தம் அப்படிங்கிறது 2025-26 பண்ணி நடைமுறைக்கு வந்திருக்கும். மகாத்மா ஜோதிராவ் பூலே இவருக்கு மகாத்மா பட்டம் வித்தவ்ராவ் கிருஷ்ணாஜி வந்தேகர் கொடுத்துருப்பாரு. இவர் பிறந்தது 1827 ஏப்ரல் 11 மகாராஷ்டிராவில். சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது 1873 நிறுவியிருப்பார். இவரோட நூல் வந்து குலாம்கிரி. அண்ட் இவர் இறந்தது நவம்பர் 28 1890. பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848 புத்வார் பீத் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது 1852 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. தாய்மை பாதுகாப்பு தினம் ஏப்ரல் 11. ஸோ இது வந்து கஸ்தூரிபா காந்தி அவர்களோட பிறந்த தினம். ஓகேவா? ஸோ வெள்ளையனே வெளியேறு போராட்டம் புனேல நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வெள்ளையனே வெளியேறு பாம்பேயில் நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் இவங்களை அரெஸ்ட் பண்ணி புனேல இருக்க ஆகா கான் அரண்மனையில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவங்களோட பர்த்டே தான் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். இந்திராவதி டைகர் ரிசர்வ் சத்தீஸ்கரில் இருக்குது. செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்தில் இருக்குது. வேலூர் கோட்டை சின்ன பொம்மி நாயக்கரால் கட்டப்பட்டது. ஸோ ஏப்ரல் 18 அப்படிங்கிறது உலக பாரம்பரிய தினம். ஹிமாச்சல் பிரதேஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏப்ரல் 15 1948 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸாக. ஸோ அந்த டேவை தான் அவங்களோட ஸ்டேட்டு டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. Jan 25 1971 ஃபுல் ஸ்டேட் அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷத்தோட ஸ்டேட் அனிமல் என்னென்னா ஸ்னோ லியோபர்ட் டே வந்து அக்டோபர் 23. பாண்டிச்சேரி எலெக்ஷன் கமிஷன் நிலா அப்படிங்கிற ஹியூமனாய்ட் ரோபோட்டை எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக வச்சுருந்துருப்பாங்க ஸ்கூலில். அடுத்தது சிலிகுரி பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியா கூட இணைக்கிற ஒரே தரைவழி பிளேஸ் வந்து சிலிகுரி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. வடகிழக்கு இந்தியாவோட நுழைவாயில். ஆஷா போஸ்லே பாடகி, இவங்க இறந்துட்டாங்க. தாதா சாஹேப் பத்ம விபூஷன் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விவேகானந்தரோட முழு உருவச்சிலை ஸோ சியாட்டிலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பீஸ் சேட்டலைட் மிஷன் நாசாவோடது இது. ஸோ பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாங்டன், ஆரோசல், கிளவுட், ஓஷன் ஈகோசிஸ்டம். ஸோ இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஸோ இதோட பொல்யூஷன் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, ஸோ ஃபேக்ட்ரிஸில் இருந்து அதுக்கப்புறம் ஹைவேஸ்லலாம் நைட்ரஜன் டை ஆக்சைடு எவ்வளோ வெளியேறுது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ 2024 இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ALHMK3 அப்படிங்கிறது துரு ஹெலிகாப்டரோட ஒரு வகை. ஸோ சிக்கிம் சுந்தரி அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் சிக்கிமில் பார்டர் வில்லேஜில். தஸ்லிக் 2026 இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையில் நடக்கக்கூடிய ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஆரோக்கிய 1 அப்படிங்கிறது ஹெல்த்தி ஃபாரஸ்ட். ஸோ நேஷ்னல் ஹைவேயில் வந்து இந்த மூலிகை தாவரங்களெல்லாம் வளர்க்குறதுக்கான ஒரு திட்டம் தான் ஆரோக்கிய 1 அப்படிங்கிறது. ஸோ இதை நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு உடல் அரசு மரியாதை செய்யப்படும்னு செப்டம்பர் 23 2023 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போலேருந்து நடைமுறையில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 3 monthஸில் 100 உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது தானம் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இந்தியா கணினி மற்றும் அறிவியல் ஆய்வை மேற்கொள்ளும் பெண்கள் 43% இருக்காங்க. 2030 காமன்வெல்த் போட்டியில் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் இடம்பெறும்னு சொல்லியிருப்பாங்க. ஆஸ்திரேலிய இராணுவத்தில் முதல் பெண் தலைமை தளபதி யாருன்னா சூசன் கோயல். காலி டைகர் ரிசர்வ் கர்நாடகாவில்
இருக்குது. டோட்டலாக இந்தியாவில் 58 டைகர் ரிசர்வ் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 இருக்குது. டோட்டல் டைகர்ஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா 3682 வந்து இருக்குது 2022 சென்சஸ் படி. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் 1973 ஏப்ரல் 1 கொண்டு வந்திருப்பாங்க. சாகர்மாலா அப்படிங்கிறது மார்ச் 2015 கொண்டு வந்தது. ஸோ இது வந்து அந்த போர்ட் லெட் டெவலப்மெண்ட், அந்த துறைமுகங்களை வந்து டெவலப் பண்ணணும், ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது தான் இந்த சாகர்மாலா அப்படிங்கிற ப்ரோக்ராம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு குவாண்டம் டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஆந்திராவில் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு குவாண்டம் டே ஏப்ரல் 14 சமத்துவ நாள் அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு ஏப்ரல் 14 சொல்லுவோம். ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட சுப்ரீம் பவரை யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரீசனாக அந்த டிவோர்ஸ் கேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. திருமணத்தை வந்து அதில் வந்து தவறாக வந்து முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை 107 வருஷம் நினைவு தினம். ஸோ ஏப்ரல் 13 1919. ஸோ இதில் வந்து ஆர்டர் கொடுத்தது ஜென்ரல் டயர் அண்டு சுட்டது வந்து மைக்கேல் ஓடயர். வில்லியம் ஹண்டர் கமிஷன் வந்து இதை விசாரிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க அக்டோபர் 14 1919. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கரெக்டு தான். ஹண்டர் கமிஷன் போட்டது அக்டோபர் 14. ஸோ மெமோரியல் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தேசிய நினைவு சின்னமாக 1951 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் கொன்னது வந்து மைக்கேல் ஓடயர். மைக்கேல் ஓடயரை கொன்னது யார் அப்படின்னா உதம் சிங். ஓகேவா? 1940 மார்ச் 13 வந்து மார்ச் 30 வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீகார் சிஎம் சாம்ராட் சௌத்ரி, பீகாரோட முதல் பிஜேபி சிஎம். ஸோ கொன்யாக் ட்ரைப் அப்படிங்கிறவங்க நாகாலாண்டில் இருப்பாங்க. சிந்தி லாங்குவேஜ் டே எப்போனா ஏப்ரல் 10. ஸோ சிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜாக 8th ஷெட்யூலில் 21st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்க அப்படின்னா சிந்தி லாங்குவேஜ்லேயும் தேவநாகரி ஸ்கிரிப்ட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஷியன் ஸ்கிரிப்டில் 2nd எடிஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து சுந்தர வடிவேலு, இவர் இறந்தது 1993 ஏப்ரல் 12. ஸோ இவர் வந்து காமராஜர் பீரியடில் பொதுக்கல்வித்துறை இயக்குனராக இருந்திருப்பாங்க. இவருக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஸ்டார்ட் அப்பில் முதலீடு பண்ணுறதுல இந்தியா வந்து 4வது பிளேஸில் இருக்காங்க. அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யூஎஸ் இருக்காங்க. அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா 16 Jan 2016, ஸ்டாண்ட் அப் இந்தியா 5 ஏப்ரல் 2016. ஸோ புதிய விரைவு சாலை அப்படிங்கிறது டெல்லி டு உத்தரகாண்ட் டேராடூனில் வந்து அமைச்சிருக்காங்க 13 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து கணேஷ்பூர் டு டேராடூன் 18 கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பால சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நாரிட் அப்படிங்கிற ஏஐ. ஸோ இது வந்து அந்த போதைப் பொருள் இதை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. குஜராத் போலீஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நர்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1985 கொண்டு வந்திருப்பாங்க, போதைப் பொருள் தடுப்பு சட்டம். ஸோ உலகில் முதலாக விண்வெளிக்கு சென்றது யூரி ககாரின். ஸோ அவங்க போன ஏப்ரல் 12 தான் மனிதர்களோட விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷனல் பிளான் ஃபார் பயோகேஸ் டெவலப்மெண்ட் 1981-82 கொண்டு வந்திருப்பாங்க 6th 5-year பிளான் டைமில். ஸோ திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15. ஸோ இவங்க வந்து இந்த 2008 ஏப்ரல் 15 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலாக திருநங்கை நல வாரியம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து சமூக நலத்துறைக்கு கீழே செயல்படுது. டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஆக்ட் ஆல்ரெடி பார்த்தோம் 2019. 2014 நால்சா ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா திருநங்கை சமூகத்தை 3ஆம் பாலினமாக அங்கீகரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஸ்டேட் பாலிசி தமிழ்நாட்டில் 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்னினோ ஆல்ரெடி பார்த்தோம். 131வது சிஏ பில் அப்படிங்கிறது லோக்சபாவில் மொத்த இடங்களோட எண்ணிக்கையை 850 அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா. ஸோ அதே மாதிரி 2011 சென்சஸ் படி 29 லோக்சபா தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது எதுவுமே பாஸ் ஆகலை. தொகுதி மறுவரையறை மசோதா 2026. ஸோ அப்போ இடஒதுக்கீட்டை செயல்படுத்த தொகுதி மறுவரையறை கமிஷன் அப்படிங்கிறது போடப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கமிஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டார் பதவியில் உள்ள நீதிபதி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஒரு எலெக்ஷன் கமிஷனர், சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டோட எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 மசோதாவுமே வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு. உலக ஓவிய தினம் ஏப்ரல் 15, லியோனார்டோ டாவின்சியோட பர்த்டே. குன்றக்குடி அடிகளார் 1925 ஜூலை 11 பிறந்திருப்பாங்க. ஏப்ரல் 15 1995 இறந்திருப்பாங்க. ஸோ இவர் வந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு இயக்க தலைவர், எம்எல்சி மெம்பராக இருந்திருப்பார். இயற்பெயர் வந்து அரங்கநாதன். ஸோ பேட்மிண்டன் ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி.
பிரிட்டனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 ஜூலை 24 இம்ப்ளிமெண்ட் ஆகுறது வந்து மே 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. டிசிசினா டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் February 10, 2026 சைன் பண்ணியிருப்பாங்க. காற்றில் ஒலியின் வேகம் வினாடிக்கு 330 மீட்டர். இராணுவ தளவாட உற்பத்தி ஆலை யூபி லக்னோவில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. சதுவானி பண்டிகை பீகாரோட பாரம்பரிய அறுவடை திருவிழா. நிஹால் சரின் வந்து செஸ்ஸோட ரிலேட்டடானவங்க. ஹெச்பிவி வேக்சின் தமிழ்நாட்டில் 27 ஜான் 2026 4 டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி. ஸோ தேசிய அளவில் கொண்டு வந்தது February 28, 2016. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் வந்து ஃப்ரீயாக போடுவாங்க. நேஷனல் லெவலில் கொண்டு வந்தது. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் அகழாய்வு. ஸோ தூத்துக்குடியில் இருக்குது. தாமிரபரணி நதிக்கரையில் 2500 ஆண்டுகள் பழமையானது. 1876 ஆண்ட்ரூ ஜாகர் ஃபர்ஸ்ட் அகழாய்வு பண்ணியிருப்பார். 1899 1905 அலெக்சாண்டர் ரீயும் கால்டுவெல்லும் பண்ணியிருப்பாங்க. 2005 சத்யமூர்த்தி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஆன்சைட் மியூசியம் அப்படிங்கிறது திறந்த வெளி அருங்காட்சியகம் ஆகஸ்ட் 5, 2023 அன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. பொருணை மியூசியம் டிசம்பர் 20, 2025. ஸோ கப்பல் கட்டும் கொள்கை 2026 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. காப்புரிமை விண்ணப்பம், ஸோ காப்பிரைட்டுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கறதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. சிறப்பு தபால் தலை ககன்யான் திட்டத்துக்கு வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ ஓட்டளிக்கும் உரிமை அப்படின்னு எடுத்துட்டோன்னா சட்டப்படி தண்டனை கைதிகளுக்கு ஓட்டளிக்க உரிமை கிடையாது. விசாரணை கைதி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 1982 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது. உலக ஹீமோஃபோலியா தினம் ஏப்ரல் 17. வாசுப மாணிக்கத்தோட இயற்பெயர் அண்ணாமலை. ஸோ இவர் தமிழ் இமயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். தமிழ்வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. ஸோ தமிழ் யாப்பியல் வரலாறு வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு பண்ணியிருப்பார் இங்கிலீஷில். ஸோ இவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி. 2006 இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் பழமொழி. ஸோ கேண்டிடேட்ஸ் தொடரில் வெற்றி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை வைஷாலி. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கொன்னேர் ஹம்பி, ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றது வந்து இவங்க தான், வைஷாலி தான். பிக்கிள் பால் அப்படிங்கிறது டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் மூணும் சேர்ந்தது. ஸோ சேர்ந்த மாதிரியான ஒரு விளையாட்டு. இதில் அர்ஜுன் சிங், ஆதித்யா சிங் இந்தியாவை சேர்ந்தவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாஷ் ஜோஸ்னா சின்னப்பா. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. பிஎன்ஜி அப்படிங்கிறது மேக்ஸிமம் மீத்தேன் கேஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைப்டு கேஸ், நேச்சுரல் கேஸ். ஓகேவா. சியாச்சின் டே ஏப்ரல் 13. ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிறது இதில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க 1984. ஸோ அந்த டே தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த பெரிய பொருளாதார நாடுகள் IMF லிஸ்ட்டில் இந்தியா வந்து 6th பிளேஸுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து USA. ஏஐசிடியோட வாணி ஸ்கீம் எடுத்துட்டிங்கன்னா வைப்ரண்ட் அட்வொகேசி ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் நர்ச்சரிங் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 1987 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாணி ஸ்கீம் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனை 22 இந்தியன் லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. பாரத கடல்சார் காப்பீட்டு குழுமம். ஸோ இது வந்து அந்த கப்பல் போகும் இல்லையா, ஸோ கடலில் சரக்குகளை ஏற்றிட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகும்போது அந்த கப்பல்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறதுக்கான ஒரு குழுமம் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ PMGSY பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 2000 கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் 2013, தேர்ட் ஃபேஸ் 2019. ஸோ அது வந்து 2025 கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அதை வந்து இப்போ 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜூடோ. ஸோ இனுங் டம்பி டஹேல்பம். ஸோ இவங்க இந்தியாவை சேர்ந்த பிளேயர், வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. ஆசிய ஜூடோ சாம்பியன்ஷிப் வந்து சீனா ஆட்டோஸ் நகரில் நடக்கும். அண்ட் தீபா மாலிக் குண்டு எறிதல், நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல். ஸோ கேத்தோடு ஆலை ஆந்திராவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மின் வாகனம், நுகர்வோர் மின்னணு பொருட்கள் இதிலெல்லாம் கேத்தோடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் பேட்ரி, அதோட பாதுகாப்பு ஆயுட்காலம் நிர்ணயிக்கிறதுல இந்த கேத்தோடு முக்கிய பங்கு வகிக்கிறது. ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் அவர்கள். ஸோ டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை செலக்ட் பண்ணுற ஆர்டிக்கல் 89. ஸோ இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி ஓட் மூலமாக தான் நடக்கும். தென்கிழக்கு ஆசியாவோட முதல் பெண் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது SNDT 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மும்பையில். DK கார்வே அவங்களால தொடங்கப்பட்டது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பாரத ரத்னா 1958 கொடுத்துருப்பாங்க. ஸோ மகிழா வித்யாலயம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. விதவைகளுக்கு உணவு உறைவிடத்தோட கல்வி கற்கிறதுக்கு இந்த மகிழா வித்யாலயா உதவும்.
ஸோ உலகின் முதல் ஏர் டாக்ஸி நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குது. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. ஸோ G20 சேட்டலைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2027 இஸ்ரோ லான்ச் பண்ண போகிறோம். ஸோ பருவநிலை, காற்று மாசுபாடு, தட்பவெப்பநிலையை கண்காணிக்கிற சேட்டலைட்டு. ஸோ இது G20 கண்ட்ரீஸோட இது பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க பயன்பாட்டுக்கு. இந்தியாவோட முதல் அதிநவீன 3D கிளாஸ் சிப் பேக்கேஜிங். ஸோ இந்த ஆலை ஃபேக்ட்ரி ஒடிசா புவனேஸ்வரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. OCI அட்டை இந்திய வம்சாவளிக்கு இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பெட்ரோக்ளிஃப் கன்சர்வேஷன் பார்க் லடாக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாறை செதுக்கல் பாதுகாப்பக பூங்கா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ரிலோஸ் பேக்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போடப்பட்டது. வார் அண்ட் பீஸ் டைமில் 2 கண்ட்ரீஸோட டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் மிலிட்ரி, போர்ட்ஸ், ஏர் எல்லாத்தையும் ஃபெசிலிட்டியும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரிலோஸ் பேக்ட். ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு COE சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆன் பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷன் எங்கன்னா IIT மெட்ராஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திவ்யா பாரத் எ விண்டோ டு த சோல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த புக்கு நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மேகாலயாவை காசி காரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேகாலயா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 2005 ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கும். இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் தோலவிரா குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் 19. நிர்மல் முண்டா பரிவேஷ் பாத். ஸோ இது நம்ம பிரசிடெண்ட் இன்னாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ட்ரைபல் மியூசியம், அதுக்கப்புறம் பிளானிட்டேரியம் இதெல்லாம் இங்கே இருக்குது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நினைவு தினம் ஏப்ரல் 22, 2025. குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21. லாரியஸ் உலக விளையாட்டு விருது சிறந்த வீரருக்கானது கார்லோஸ் அல்கராஸ்க்கு கொடுத்துருக்காங்க டென்னிஸ். சிறந்த வீராங்கனையும் டென்னிஸ் தான், அரினா சபலன்கா. சிறந்த அணி பாரிஸ் சென்ட் ஜெர்மைன் ஃபுட்பால் அணி. சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளர் கேப்ரியல் அரோஜா. ஸோ இவங்க பாரா ஸ்விம்மர். அடுத்தது பிரஜ்னா அப்படிங்கிறது நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அமைப்பு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கு. அண்ட் இது DRDOவோட CAIR சென்டர் ஃபார் AI அண்ட் ரொபோட்டிக்ஸ் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணது. PM விகாஷ் விராசத் கா சம்பர்தான் 2024 கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்கீம் டு ப்ரொமோட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமங் மைனாரிட்டி யூத். ஸோ சிறுபான்மையினர் இளைஞர்களிடையே திறன் மேம்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்தியாவோட 95வது கிராண்ட் மாஸ்டர் அரோன்யாக் கோஷ். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 36 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவோட 99வது ராம்சார் சைட்டு ஷேகா ஜீல் பேட் சாங்சுரி உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ராம்சார் சைட்டு நமக்கு 1971 கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா 1982 சைன் பண்ணியிருப்பாங்க ஃபெப்ரவரி 1. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ் ஈகோசிஸ்டம் IIT ரூபார் பஞ்சாபில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த AI நேம் பார்த்தீங்கன்னா அன்னம் AI. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்ட்ராசிட்டி ட்ரோன் டெலிவரி ஃப்ளைட் ட்ரையல் எங்கே அப்படின்னா IIT மெட்ராஸ் கூட கொலாபரேஷன் வச்சு ஃபெடெக்ஸ் பண்ணுறாங்க. பெங்களூரில் கொண்டு வந்திருக்காங்க இதை. வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் டே ஏப்ரல் 21. தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்னஸிங் கிரியேட்டிவிட்டி ஃபார் குளோபல் ப்ரோக்ரஸ். இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே எப்போனா ஏப்ரல் 22. தீம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பவர் அவர் பிளானட். ஸோ வேர்ல்டு புக் டே ஏப்ரல் 23 ஷேக்ஸ்பியரோட பர்த்டே. தமிழகத்தில் வாக்குப்பதிவு 84.51% இருக்குது. ஸோ இது 2021 இருந்ததை விட ரொம்ப ஜாஸ்தியே பதிவாயிருக்கும். ஸோ ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா மெய்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அண்டர் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025D இதுக்கான ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா May 1, 2026 இம்ப்ளிமெண்ட் ஆக இருக்குது. சாண்டியாகிட்டோ வல்கனோ கௌதமாலாவில் இருக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அல்கலின் பேட்டரி யூனிட் ஜம்முவில் INSLN டைவெக்ஸ் 2026 கொழும்புல நடந்திருக்கும். அண்ட் CM இன்ஸ்பயர் ஸ்கீம் அப்படிங்கிறது மேகாலயாவில் UPSC குவாலிஃபையர்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் 50,000, மெயின்ஸ் கிளியர் பண்ணால் 1 lakhம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் நான் முதல்வன் மாதிரி. நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே ஏப்ரல் 24. ஸோ வேர்ல்ட் டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ் ஏப்ரல் 24. வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக் ஏப்ரல் 24 to 30. தீம் ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் ஒர்க். தஞ்சை நாயக்கர் கால காசு பெரிய கோவில் தேர் சின்னம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பெரிய கோவில் தேர் சின்னம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்ச காசில் இருந்திருக்கும். இந்தியாவோட முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா விக்ரம் 1 விக்ரம் 1க்கானது. இது தெலுங்கானாவிலேருந்து அனுப்பி வச்சுருப்பாங்க.
ஸோ நித்தி ஆயோக் மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. துணைத் தலைவர் அசோக்குமார் லக்ரி, சிஇஓ நிதி சிப்பர். உலகிலேயே முதல் முறையாக அண்டர் 16 ஏஜ் சோஷியல் மீடியா பயன்படுத்த தடை போட்டது ஆஸ்திரேலியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில். மித்தோஸ் ஏஐ ஆந்த்ரோபிக் நிறுவனம். ஸோ இது கணினி பாதுகாப்பு துறையில் செயல்படக்கூடியது. ஸோ இது இதனால நிறைய சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால இதை ஆய்வு பண்ணுறதுக்காக சிஎஸ் ஷெட்டி அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் 15 February 2023 அருணாச்சல் பிரதேஷில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பார்டர் வில்லேஜஸில் அந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது இதோட நோக்கம். செகண்ட் ஃபேஸில் கதுவாவை ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் பார்டர் வில்லேஜ். சேஃப் ட்ராவல் ஆன் நேஷனல் ஹைவேஸ். ஸோ இது நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பான பயணம் பண்ணுறதும் ஆர்டிகல் 21க்கு கீழே தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபன்ட் ஸ்பெசிஃபிக் மலேரியா ட்ரீட்மெண்ட். ஸோ ஆர்டிமெத்தர் லியூமோஃபேன்ட்ரின் அப்படிங்கிறது நியூ பார்னுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஓ டிஃபென்ஸ் மீட் பிஷ்கக் கிர்கிஸ்தானில் நடந்திருக்கும். ஸோ கியோனி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி மத்திய பிரதேஷில் இருக்குது. நமஸ்தே ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ 2 மினிஸ்ட்ரிஸ் வருது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடைசேஷன் ஈகோசிஸ்டம். ஸோ 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. டியூரேஷன் 2023 26 வரைக்கும். இன்டர்நேஷ்னல் சீட் டே April 26. ஸோ 133வது மனதின் குரல் நிகழ்ச்சி. இதில் காற்றாலை மின் உற்பத்தி திறனில் இந்தியா 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. ஸோ ரவீந்திரநாத் தாகூரோட 165வது பிறந்த தினம் May 9ன்னு சொல்லியிருப்பாங்க. மூங்கில் அப்படிங்கிறத புல்வகையில் கொண்டு வந்த சட்ட திருத்தம் 2017. பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துறதுக்கு திட்டம் தமிழ்நாடு மேகாலயாவில் கொண்டு வந்திருக்காங்க. 5 years டென்யூரில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் ஈரோடு சத்தியமங்கலமும் மேகாலயாவில் காரோ மலைகளும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ரகுராய் அப்படிங்கிறவர் இந்தியாவோட பிரபல புகைப்பட கலைஞர். இவருக்கு பத்மஸ்ரீ 1972 கொடுத்துருப்பாங்க. NMBA நாஷா புக் பாரத் அபியான். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வரக்கூடியது. ட்ரக்கு அபாலிஷ் பண்ணுறது தான் இதோட டார்கெட்டு. இந்த ஆப் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் 2020 கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா இடங்களுக்கும் டெவலப் பண்ணது, எக்ஸ்பேண்ட் பண்ணது 2023. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே April 26. தமிழ்நாடு வரையாடு பாதுகாப்பு திட்டம் 2022 October 12. ஸோ ஒற்றன் பாதை சுற்றுலா சோழர்கால வரலாற்று அறியறதுக்கான சிறப்பு சுற்றுலா. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, 43%. PM விஸ்வகர்மா திட்டத்தில் 2500 கைவினியர்களுக்கு ஏஐ டெக்னாலஜி மூலமாக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. எகிப்தில் ஜூனியர் வேர்ல்டு கப் ஷூட்டிங் நடக்குது. ஸோ பிராச்சி கோல்டு வின் பண்ணியிருக்காரு, ஹேமந்த் வெள்ளி வின் பண்ணியிருக்காங்க. உபர் கோப்பை அப்படிங்கிறது பேட்மிண்டனோட தொடர்புடையது. டென்மார்க்கில் மேட்ச் நடக்குது. உன்னதி ஹூடா, தான்வி சர்மா இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கர்நாடக மாநில பறவைகள் சரணாலயம் குடவி, ரங்கன்திட்டு, அத்திவேரி, போனக கணக்கள்ளி, மகடி. விமானப்படை 7 விமானப்படைகளோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. சர்வதேச வடிவமைப்பு தினம் April 27. பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பார். ஸோ வைத்தியலிங்கம் அவரோட இயற்பெயர். இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் 10th Schedule 52nd Constitutional Amendment Act 1985 2/3 அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. 91st Constitutional Amendment Actல சேர்த்துருப்பாங்க. ஸோ நம் நாட்டோட உயரிய விருதுகள் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. லடாக்கில் புதிய மாவட்டம் 5 புதிய மாவட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக இப்போ 7. உலகின் மிக நீளமான கடல் பாலம் ஃபின்லாண்டில் டோட்டலாக 1.2 கிலோமீட்டர். வங்கதேசத்துக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி. உலக பணியிட சுகாதார பாதுகாப்பு தினம் April 28. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில் இருக்குது. நாட்டிலே இங்கே தான் முதலாக வாழை ரகங்களை பாதுகாக்க மரபணு சேமிப்பு வங்கி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் ஃபுட் ஷேரிங் அலையன்ஸ் 2017 இந்திய உணவு பகிர்வு கூட்டணி. ஸோ FSSAI சார்பில் அமைச்சிருக்காங்க. சிப்ரி ரிப்போர்ட் படி இந்தியா டிஃபென்ஸ் ஸ்பெண்டரில் எக்ஸ்பெண்டிச்சரில் 5th பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு USA. ஸ்மைல் பெக்கரி சர்வே மொபைல் ஆப். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பு அந்த ஸ்மைல் ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்மைல் ஸ்கீம் 2022 February 12 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட்டு R78C மலேரியா வேக்சின் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவும் கொண்டு வந்தது. R21 மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிறது WHO ரெக்கமெண்ட் பண்ண
மலேரியா வேக்சின். ஓகேவா? ஸோ நியூ ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் ஆஃப் இந்தியா May 1, 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. எக்ஸைஸ் பிரகதி இந்தியன் ஆர்மி ஹோஸ்ட் பண்ணுறாங்க மேகாலயாவில். மிஷன் சாக்ஷம் RBI லான்ச் பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு பேங்க் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியதை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. வேர்ல்டு பெங்குயின் டே April 25. இன்டர்நேஷ்னல் செர்னோபில் டிசாஸ்டர் ரெமெம்பரன்ஸ் டே. ஸோ செர்னோபில் அழிவு அதுக்கான நினைவு தினம் April 26, 1986. எல்லை தாண்டினால் மீனவர்களை எச்சரிக்கும் ஏர்ஷிப் டெக்னாலஜி. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. செம்மணி மனித புதைக்குழி அகழாய்வு இலங்கையில் இருக்குது. பன்மொழி சேர்க்கை நுண்ணறிவு அடிப்படையில் காவல்துறை சேவைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பெங்களூரில். அதோட பேர் நம்ம 112 அப்படிங்கிறது. இது கண்ட்ரிலே ஃபஸ்ட்டு டைம். ஸோ சட்டப்பேரவை தேர்தலில் அதிகபட்சம் ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யலாம். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு 30 நாளைக்குள்ளே எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத தாக்கல் பண்ணணும். இல்லைனா போட்டியிட தடை விதிக்கப்படும். ஒப்பக் அமைப்புலேருந்து UAE விலகிடுச்சு. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் 12 இருந்திருப்பாங்க. இப்போ 11 இருக்கிறாங்க. 1960 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒப்பக் ப்ளஸில் 10 மெம்பர் கண்ட்ரீஸும் 10 நான் ஒப்பக் கண்ட்ரீஸ் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ கூகுள் தரவு மையம் AI டேட்டா சென்டர் விசாகப்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. SCO சம்மிட் கிர்கிஸ்தான் பிஷ்கெக்கில் நடக்கும். 19வது எடிஷன். ஓகேவா? INSLS டைவர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் மேரிடைம் டைஸ். ஓகேவா? அந்த கடல்சார் இதெல்லாம் வலிமைப்படுத்துறதுக்காக. சந்திராயன் 5 இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ஒரு லூனார் மிஷன். ஸோ அந்த சவுத் போல் இது பண்ணுறதுக்கு நிழலிடப்பட்ட பகுதி ஷேடோ ரீஜியனை. April 29 to May 5 பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வார விழா, பாரதிதாசன் அவர்களோட பர்த்டே. ஸோ இதான் ஏப்ரல் மந்த்துக்கான கம்பைல்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு குவிக் ரீகேப் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.